அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு எந்த எவிக்ஷனை நம்மளால மனசார சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தீபக் அவர்களுடைய இன்னைக்கான எவிக்ஷன் தான். அதை பத்தின ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னும் கூடுதலா சில தகவல்களோட நம்ம பேச போறோம். சரிங்களா? இப்போ தீபக் அவர்களுடைய எவிக்ஷனுக்கு பின்னாடி உள்ள ஒரு காரணம், அவர் வராரு, விஜய் சேதுபதி அவர்கள் வராரு, புதுசா பண்றாங்க. இன்னைக்கு புதுசா எவிக்ஷன் நடக்குது. எல்லாரையுமே கார்டன் ஏரியால உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி 8 பேர் இப்ப இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் 7 பேர், அதாவது டாப் 7 கண்டஸ்டன்ஸை ஃப்ரண்ட் ரோலையும் வந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் 8 பேரை பேக் ரோலையும் உட்கார வச்சிருக்காங்க. அங்க உட்கார வச்சு தான் ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் இன்னைக்கு எபிசோடு முழுக்க அங்கே இருந்து தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? பண்ணட்டும். இப்போ வராரு, வந்த உடனே எவிக்ஷன் கார்டை காட்டுறாரு. காட்டும் பொழுது அதில் தீபக் அவர்கள் பேர் இருக்கு. அங்கே நீங்கள் முத்துவுடைய ரியாக்ஷனை பார்த்தாலோ இல்லை மற்றவங்களோட ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு நல்லாவே புரியும். அங்கே இருக்கிறவங்களாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு எவிக்ஷன். இப்போ ரயானா இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், ஜாக்லின் சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன்ஸை காட்டலை. ஐ திங்க் சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன் கூட காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லினை காட்டவே இல்லை. ஏன்னா ஜாக்லினும் தீபக்கும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. ஓகேவா? தீபக் அவர்களுடைய இன்னைக்கான எவிக்ஷன் பல பேரை பாதிச்சிருக்கு. பல பேரை சில கேள்விகள் எழுப்புறதுக்கு தூண்டியும் விட்டுருக்கு. எப்படி தீபக் அவர்களை எவிக்ட் பண்ணாங்க? தீபக் அவர்கள் ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்குள்ள வருவாரு. அது மட்டும் இல்லாம டைட்டில் வின் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் ஆச்சு தீபக். அவர் எப்படிரா வெளியில் அனுப்பிச்சிங்க? விஷால் இருக்காரு, பவித்ரா இருக்காங்க, அவங்கள தாண்டியா தீபக்கு ஓட்டு கம்மியா வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் பவித்ராவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க? பவித்ராவுடைய ஓட்டிங் என்ன? அன்அபிஷியலையும் ஓட்டிங் கிடையாது, அபிஷியலையும் ஓட்டிங் கிடையாது. கடைசி பொசிஷன்ல அவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள முதல்ல அனுப்பாம அருணை நேத்து அனுப்பிச்சாங்க. சரி, ஓகே, அருண் அனுப்பிச்சது கூட பரவாயில்ல. விஷாலுக்கு இந்த வீக் பிளஸ் போன வீக் சிம்பத்தியில அவருக்கு ஓட்டு வந்துருச்சு. அதனால விஷாலுக்கு வீட்டில் இருக்கிறாரு. விஷாலை வைத்திருக்கிறதுக்கான ஒரு காரணம், அடுத்த வாரம் பணப்பெட்டி வைக்கலாம், இல்லை அடுத்த வாரம் தர்ஷிகா வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. அதுக்காக கூட விஷாலை வச்சிருக்கலாம். பவித்ராவுடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா? ஆனால் எனக்கு இது தெரியல, இது எனக்கு புதுசாக இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போதே அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுட்டு வருவாங்களாம். இத்தனை வாரங்கள் நான் கண்டிப்பாக இருக்கணும், இத்தனை வாரங்கள் கழிச்சு தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டுட்டு வருவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் பவித்ரா போட்டுட்டு வந்திருக்கலாம். ஃபினாலே வரைக்கும், ஃபினாலே வீக் வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் சேனல் கிட்ட போட்டுட்டு வந்திருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம்லாம் கம்மியாக கூட அவங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பவித்ரா போட்டிருக்கலாம். அதனால தான் தீபக் அவர்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பவித்ரா அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் விஷாலத்துக்கு போட்டிருக்கலாம் வெளியில. ஸோ தீபக் அவர்களுடைய எவிக்ஷனுக்கு பின்னாடி சேனலுடைய சதி திட்டம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் தீபக் வெளியேறினதுக்கு ஒரு காரணம் தான். முக்கியமான காரணம் இந்த பிஆர் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? பிஆர்னால ஒருத்தர் வெளில போக முடியுமா? பிஆர்னால ஒருத்தர் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பிஆர்னால எப்படி ஒருத்தவங்க வெளியில போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்குது நமக்கு தெரியாத விஷயமே. இப்ப நேத்து கூட சுனிதா அவர்கள் பச்சை பச்சையா கேட்டிருந்தாங்க, பிஆர் பண்ணட்டும், யார் வேணா பிஆர் வச்சுக்கிட்டோம், உங்களை நீங்க எப்படி வேணா பேசிக்கோங்க, நீங்க டைட்டில் வின் பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதுக்காக உங்களை உயர்த்தி பேசுறன்ற பேர்ல எங்களை போட்டு ரொம்ப அசிங்கமா தாழ்மையா தாழ்த்தியம் பேசுறீங்க, எங்களை ரொம்ப புட்டவுன் பண்றாங்க. அந்த மாதிரி பிஆர் யாருமே வச்சுக்க கூடாது. அதை நான் ஒருபோதும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதை என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி விஜய் சேதுபதி மூஞ்சிக்கு முன்னாடியே பேசினாங்க. அப்ப விஜய் சேதுபதி கூட பயங்கரமான முட்டை எல்லாமே கொடுத்தாரு. யாருக்கு? இந்த பிஆருக்கு முட்டை கொடுத்தாப்புல. ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒன்று எல்லாருமே பண்றது தான். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி ஒரு ஷோனுடைய ஹோஸ்ட் பிஆர் தப்பு இல்லை, பிஆர் ஒரு நார்மலான ஒரு விஷயம் சொல்லி நார்மலைஸ் பண்றத எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்ப ராணுவ எதுக்குடா வெளில அமிச்சிங்க அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழும்புது. பாட்ஸ் யூஸ் பண்ணி ஓட் பண்ணாங்க, ஓட்டிங்கில் மேனிப்புலேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுதான் ராணவ் இருந்தால் அவரும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கோடிங் அந்த ஒரு விஷயம் மூலமாக ராணுவுக்கு டைட்டில் போயிடும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ராணுவ முன்னாடியே தூக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிஆர் தான். அப்படிப்பட்ட ஒரு பிஆர் எப்படி நீங்க இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அதுவும் அவருடைய படத்தை வச்சு எக்ஸாம்பிள்லாம் சொன்னார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிஆர் வச்சுக்கிறதுனுடைய பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ப்ரொமோஷன் நம்ம பண்றோம், ஒரு கண்டஸ்டன்ட்டை பத்தி நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா நீங்க எந்த சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தாலும் பேசுபொருளா இருக்க போறது அவங்க தான். அதுதான் அந்த ப்ரொமோஷன் பிஆர்னுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ ட்விட்டர் எடுத்து பாருங்க, யாரை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்காங்க? சௌந்தர்யாவை பற்றி தான். ஒரு பக்கம் முத்துக்குமரனை பற்றி. இவங்க 2 பேரை பற்றி பேசுகிற அளவுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி யாருமே பேசுறது கிடையாது.
எங்க எடுத்தாலும் ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று சௌந்தர்யா, இவங்களுடைய பேச்சு தான் அதிகமாக இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம விஜய் சேதுபதி சொல்றாரு இல்லையா, ஒரு பிஆர் வச்சு மட்டுமே டிசைட் பண்ண முடியாது, மக்களோட முடிவு அதில் இருக்குன்னு சொல்லி. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ரிவ்யூ பார்த்து தான் படமே பார்க்குறாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தையே போய் பார்க்குறாங்க. ரிவ்யூவில் மட்டும் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், யாரும் அந்த படத்தை பார்க்க போகிறது கிடையாது. அப்படி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இது இல்லை நம்மளால மறுக்க முடியுமா? கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தை நல்லா இருந்துச்சு, ஆனால் ஏன் மக்கள் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் யாரெல்லாம் வந்தாங்க ரிவ்யூ பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்கு நம்ம பார்க்கலான்னு போனவங்க தான் இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன மாதிரியான படங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். இதுவே ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தால் இந்நேரத்துக்கு மக்கள் போய் பார்த்துருப்பாங்க. ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்கும் பொழுது மக்களுக்கு அது பெருசாக பிடிக்கிறது கிடையாது. இப்போ யாருமே மெசேஜை பார்க்கறதுக்காக வரது கிடையாது. அவங்க அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தியேட்டரில் உட்கார்றது முழுக்க என்டர்டெயின்மெண்ட்காகத்தான். ஸோ அதுக்கு தான் மக்கள் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இப்படி விதவிதமான மக்கள் இருக்காங்க சார். இந்த விதவிதமான மக்கள் கிட்ட நீங்க எதை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ இதை நீங்க பிக் பாஸ்குள்ள எப்படி நீங்க பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், தமிழ் மொழியை அழகா பேசுற ஒரு ஆளு, தமிழ் மொழியை நேசிக்கிற ஒரு ஆளு. நம்ம ஃபேட்மேன் சொன்னார் பாருங்க, தமிழ் மொழியை பேசுறதுனால அந்த மொழிக்கே நீதான் பெருமைன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்படியெல்லாம் உருட்டும் போது மக்களுக்கு என்ன தோணும், சே நம்ம தமிழ் பையன் ஜெயிக்கணும், நானுமே தமிழ் பையன் தான், ஆனால் அந்த உணர்வை நான் இதில் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இது வேற, அரசியல் வேறு. அரசியலில் தான் நம்ம எதை பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அரசியலை பார்க்கணும். எங்கே நம்ம பார்க்கணுமோ அங்கே நம்ம பார்க்கறது கிடையாது, எங்கே நம்ம பார்க்கக்கூடாதோ அங்கே தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான மக்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி தான் முத்துக்குமரனுக்கு ஒரு சப்போர்ட் வருது. அந்த மண்ணின் மைந்தன், தமிழ் பையன், தமிழ் மகன் அப்படின்னு இதை கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாரோடது? இந்த ப்ரொமோட்டர்ஸோடைய வேலை. அவன் போய் சேர்க்கும் போது டக்குன்னு எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம் அதுதான், தமிழ் பையன், அவனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று மிடில் கிளாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸ் இன்னொரு மிடில் கிளாஸ்க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். இப்படி இருக்கும்போது இது யாரை பாதிக்கும்? முத்துக்குமரனை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸும் பாதிக்கும். அவன் என்னதான் நல்லது பண்ணாலும், அவன் என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், முத்து தான். அப்படிதான் முத்து முதல் வாரத்தில் இருந்து அவர் தான் டைட்டில் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி மக்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, பிரதீப் ஆண்டனி ஃபிக்ஸ் ஆனதுக்கு முழுக்க காரணம் பிரதீப் ஆண்டனியுடைய அந்த கேம் மட்டுமே. ஆனால் முத்துக்குமரனுடைய இந்த ஒரு கேமில் அவர் கேமும் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய அரசியலும் இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் முத்துக்கு இப்படி ஒரு சப்போர்ட் வந்துச்சு. இன்னைய வரைக்கும் அது மாறவே இல்லையே மக்களுக்கு. எத்தனையோ இடங்களில் முத்துக்குமரன் தவறு பண்ணுறாரு, எத்தனையோ இடங்களில் முத்துக்குமரன் மாற்றி பேசுகிறாரு, எத்தனையோ இடங்களில் முத்துக்குமரன் சேஃப் கேம் ஆடுறாரு, சுயநலமாக இருக்காரு. ஆனால் அது எல்லாமே மக்கள் எடுத்துக்கவே இல்லை. இன்னமும் முத்துக்குமரன் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட மக்கள் இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வருவோமா? சௌந்தர்யா பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்குது, நேர்பட பேசுகிறாங்க, இயல்பாக இருக்காங்க, ரியலாக இருக்காங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு? இந்த பிஆர் குரூப். அதிகமாக அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அழகாக இருக்காங்க, சௌந்தர்யா க்யூட்டாக இருக்காங்க, சௌந்தர்யா மாஸ் பண்ணுறாங்க, சௌந்தர்யா பேசுறது நல்லா இருக்கு, சௌந்தர்யாவுடைய வாய்ஸை வச்சு பல பேர் புள்ளி பண்ணுறாங்க. இப்படி எதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமோ, இப்போ நம்ம மக்களுக்கு அழகாக இருந்தால் பிடிக்கும், க்யூட்டாக எதுனா ஒரு ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி கிரிஞ்சான, இப்போ ஓவியா எதுக்கு பிடிச்சது, டக்குன்னு இந்த ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணும்போது தான் மக்களுக்கு டக்குன்னு பிடிச்சது. அதுக்கப்புறமா தான் ஓவியாவுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து மக்களுக்கு இன்னும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்போல்லாம் அந்த பிஆர் கிடையாது, சரிங்களா? இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வெளியிலேருந்து வரும்போதே ட்ரைனிங்கோட வராங்க. விஷ்ணு சொன்னார் பார்த்தீங்களா, பொய் பேச கற்றுக்கோங்க, மாற்றி பேசுங்க, அழுவுங்க, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க, நல்ல பிஆர் டீம் வச்சுக்கோங்க, உங்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுகிற மாதிரியான ஒரு டீமை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் விஷயம் சொன்னார் பாருங்க. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. சௌந்தர்யாவோட வீட்டில் இருந்து கிளியராக சொல்லிட்டு போயிட்டாங்களா, இந்த மாதிரிலாம் நீ வீட்டில் இல்லையேம்மா, என்னம்மா புதுசாக என்னென்னமோ ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. ஸோ சௌந்தர்யாவுக்கு அந்த பிஆர் டீமுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் ட்விட்டர் எடுத்து பார்த்தாலோ, இன்ஸ்டாவை எடுத்து பார்த்தாலோ, வேற எந்த விதமான சோஷியல் பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்த்தாலுமே யாரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க? முத்துக்குமரனை பற்றி பேசுவாங்க, சௌந்தர்யாவை பற்றி பேசுவாங்க. இதை பார்க்குற மக்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே இவங்க தான் நல்லா இருக்காங்க போல, இவங்க தான் நல்லா விளையாடுறாங்க போல, இவங்க தான் சூப்பராக இருக்காங்க போல, இவங்க தான் மாஸ் பண்ணுறாங்க போல. இப்படி மக்களுடைய எண்ணம் மாறும். எண்ணத்தை மாற்றுறது அதுதான் பிஆர் வேலை. புரியுதுங்களா? ஒருத்த மேலே ஒரு கண்டஸ்டன்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷனை எப்படி வேணாலும் மாற்றலாம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது, இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம்ல, அதனால் அது மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கல்ல, அதனால தான்
அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், இதுதான் பிஆர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. இது எப்படி மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லாரும் இவங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து மஞ்சரி பத்தியோ தீபக் பத்தியோ இல்ல இதுக்கு முன்னாடி அன்ஃபேர் எவிக்ஷனா போன சுனிதா பத்தியோ இவங்களை பத்திலாம் யாரும் பேச போறதே கிடையாது. அவங்கெல்லாம் அந்த லைம் லைட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. லைம் லைட்டுக்குள்ளே யார் இருக்காங்களோ, யாருக்கு அதிகமான ப்ரொமோஷன் நடக்குதோ அவங்க தான் டாப்பிக்காகவே இருப்பாங்க. மற்றவங்க வரமாட்டாங்க. டாப்பிக்காக இல்லாதவங்களுக்கு ஓட்டு வருமா? வராது. இப்போ தீபக் எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் அவர் என்னதான் ரூடாக நடந்துக்கிட்டாலும் போக போக அவர் 45 வயசு கொண்ட ஒரு நபர். போக போக அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. புரியுதுங்களா? மற்றவங்க அவருக்காக சேஞ்ச் ஆகலை, அவரே தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இது தப்பு, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, இது வந்து பலர் அஃபெக்ட் பண்ணது போல அப்படின்னு சொல்லி அப்படி தன்னை மாற்றிக்கிட்ட ஒரு நபர், இந்த கேமுக்காக 100% எஃபர்ட்டை போட்ட ஒரு நபர். இவங்க அளவுக்கு பிஆர் ஒர்க் அவருக்கு இல்லை. அதனால தான் அவர் இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டார். இப்போ பவித்ராவை எடுக்க முடியாது, அக்ரிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. விஷாலை எடுக்க முடியாது. விஷாலை ஏன் எடுக்க முடியல? அந்த இடத்துல வந்து தஷிகா வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க தான் போயிருக்கணும், இந்த 2 பேர் தான் போயிருக்கணும். ரயன் வந்து டாப் 5ல கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டாரு. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 3 பேருக்குமே ஓட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? தீபக் ஒருத்தர் தான் ஆப்ஷனில் இருக்கார். இப்போ ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கா? சத்தியமா கிடையாது. ஏன் நான் பிஆர் இல்லை ஜாக்லினுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஜாக்லினுடைய சப்போர்ட்டர். நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல நான் மட்டும்தான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்ன பிஆர்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சௌந்தர்யா எடுத்தீங்கன்னா ஒரு 10 சேனல் இருக்கும், முத்துக்குமரன் எடுத்தீங்கன்னா ஒரு 10 சேனல் இருக்கும். அதனால அதுல எவன் பிஆர் எவன் ஒரிஜினலா பேசுறான்றது தெரியாது மக்களுக்கு. அதனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாக்லினுக்கு பிஆர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ஒரே ரீசன், வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாமினேஷனை சந்திச்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. என்னதான் பிஆர் வச்சாலும் அப்படிலாம் நம்மளால சர்வை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இங்க பிஆர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான். அதை நம்ம உதறிட்டு போயிட முடியாது. அவ்வளோ அசால்ட்டா இது இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி உதறிட்டு போயிட முடியாது. நார்மல் ஆடியன்ஸ்னுடைய சப்போர்ட்டும் இருக்கு. இந்த நார்மல் ஆடியன்ஸுடைய சப்போர்ட்டை ஈர்க்கிறதுக்கு தான் பிஆர் தேவை. டக்குன்னு போயிடும். இப்ப ஜாக்லினுக்கு இத்தனை நாட்கள் ஆச்சு இல்லையா, மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இத்தனை நாட்கள் ஆச்சு இல்லையா. ஜாக்லின் உண்மையாவே பிஆர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேமுக்கு இந்நேரம் அவங்க தான் டைட்டில் வின்னர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லை அப்படிங்கிறதுனால தான் இத்தனை வாரங்கள் மக்கள் மத்தியில் போய் ஜாக்லின் ரீச் ஆகிறதுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் மக்களுடைய அந்த ஆர்கானிக்கான சப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினுக்கு கம்மியாக இருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணால் ஜாக்லினுக்கு கம்மியாக இருக்கு. இதனால தான் ஓட்டிங் வரல. இப்போ அன்அஃபிஷியலாக ஏன் ஜாக்லினுக்கு ஓட்டிங் வர மாட்டேங்குது? இப்போ பிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அவன் பண்ணக்கூடிய முதல் வேலை அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பூஸ்ட் பண்ணி விடுறது தான். அதைத்தான் முதல்ல மக்கள்கிட்ட காட்டுவாங்க. மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் ரீச் ஆகிறது எதுனா அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங். இல்லைன்னா அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை எதுக்குமே எந்த ரிவ்யூவர்ஸும் பேச மாட்டாங்க. ஏன் பேசுகிறாங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முத்துக்குமரன் தான் ஓட்டிங்ல லீட்ல இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை பார்க்குற சில பேருக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, பா அவர் தான் லீடிங்கில் இருக்காரா, பேசாத அவருக்கு நம்ம ஓட் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ சில பேருக்கு இப்போ முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த ஒரு ஆணவம் வரும், பா நான் ஓட்டு போட்டவன் தான்ப்பா ஜெயிச்சிருக்கான், நான் சப்போர்ட் பண்ணவன் தான்ப்பா ஜெயிச்சிருக்கான்ற ஒரு ஆணவம் வரும். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க சில பேர், எவன் லீடிங்கில் இருக்கானோ அவனுக்கு ஓட்டை போடுறது. இது பிக் பாஸ்லேயும் நடக்குது, அரசியலையும் நடக்குது. புரியுதுங்களா? யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுருவோம், நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் இப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஓட்டுகளும் யாருக்கு போகுது? முத்துக்குமரனுக்கு போகுது, சௌந்தர்யாவுக்கு போகுது. இது நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன நம்மளை செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நம்மளுடைய டைவர்ஷனை கொண்டு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி நம்மளை மூல செலவை செஞ்சிருவாங்க. அதுதான் பிஆர்னுடைய மிக முக்கியமான வேலை. இவங்க மேலே நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்ற டிசர்விங் கண்டஸ்டண்ட்டை நம்ம பார்க்க மாட்டோம், அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட மாட்டோம். அதனால தான் தீபக் அவர்கள் இப்போ வெளியில் போயிருக்கிறாங்க. ஸோ தீபக் அவர்களுடைய எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பேர் காரணமாக தோன்றாங்க. ஒன்று சேனலுடைய டிசிஷன், இன்னொன்று இந்த பிஆர் கும்பல். இந்த பிஆர் கும்பலுடைய வேலையினால தீபக்கு பெருசாக மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கல. இதுதான் நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.